வணக்கம். இது வழக்கு. பகை என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். ஆயுதத்தை கையில் எடுக்கிறவங்க அந்த ஆயுதத்தாலே கொல்லப்படுறது ஒண்ணும் புதுசு இல்ல. பழிக்கு பழி வாங்கணும்னு துடிக்கிறவங்க கடைசியில தானும் வாழ முடியாம மத்தவங்களையும் வாழ விடாம போயிடுறாங்க. பரபரப்பான சாலையில பட்ட பகல நடக்கிற கொலைகள் இன்னைக்கு அதிகம். அப்படிதான் ஒரு கொலையும் நடந்திருக்கு. காலையில வீட்டு விட்டு வெளியில வந்த ஒருத்தரை சரமாரியா வெட்டி சாச்சிட்டு போயிருக்கு ஒரு கும்பல். என்ன நடந்தது? ஜூலை 15ஆம் தேதி காலை 8:30 மணி. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் கலைஞர் நகர் சாலை பதற்றத்தில் மூழ்கி கிடந்தது. ஆம், மிக கொடூரமாக ஒருவரை கொன்று போட்டிருந்தார்கள். காவல்துறை அந்த இடத்தை சுற்றி வளைத்திருந்தது. கொலை சம்பவம் நடந்த செய்தி சிறிது நேரத்திற்கெல்லாம் ஊர் முழுக்க பரவிவிட எல்லோருமே அந்த பகுதியில் குவிய ஆரம்பித்து விட்டார்கள். அழுகுரல் சத்தம். யார் கொலை செய்தார்கள், எதற்காக கொலை நடந்தது என்பதில் மர்மம். தொடர்ந்து கூட்டம் கூடிக்கொண்டே செல்ல மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது. அந்த உடலை கட்டி முடிந்து ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள். ஆம்புலன்ஸும் மருத்துவமனை விரைந்தது. இந்த நிலையில் கொலை செய்யப்பட்டவர் யார் என்பது குறித்த விசாரணையை தொடங்கிய போலீசாருக்கு பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைத்தன. ஆம், கொல்லப்பட்டவர் கேட் ராஜேந்திரன். பிரபல ரவுடியாக அறியப்பட்டவர். 55 வயதுடைய இவரைத்தான் மிக கோரமாக வெட்டி சாய்த்திருந்தார்கள். இந்த கொலை திட்டமிட்டு நடத்தப்பட்டிருந்தது. காலையில் வீட்டில் இருந்து நடைபயிற்சிக்கு வெளியில் வந்தவரை குறிவைத்து கொலை செய்திருந்தார்கள். அவர் வெளியே நிக்கிறாரு. அந்த முனையில நிக்கும் போது அண்ணன் நிக்கிறாருன்ட்டு நான் எப்பவும் பேசுவேன் அவர்கிட்ட. அண்ணான்னு அவரும் நான் தம்பின்னு மரியாதை பேசுவாரு. வரும்போது நானும் அவரும் பேசிட்டு இருக்கோம். 2 பேர் பைக்ல வந்தாங்க. ஒருத்தர் ஸ்பெண்டர்ல வந்தாரு, இன்னொருத்தர் கேலிஃபர் இந்த புல்லட் மாதிரி இருக்கும் ஒரு வண்டி, அந்த வண்டியில 2 பேர் வந்தாங்க. நான் வாங்க நான் தண்ணி சாப்பிடலான்னு கூப்பிட்டாரு. இல்லப்பா இருக்கட்டும்பானே. சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு கொசம்பட்டி கூப்பிட்டாங்க. உடனே இவர் ஏறி உக்காந்தாரு. உடனே என்னையும் கூப்பிட்டாரு. ஆனா இல்லன்னா நான் சாப்பிடுறது இல்லை நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் அண்ணன் கூட எப்பவும் சாப்பிட்டது இல்லை. அவர்கிட்ட அண்ணா அண்ணா அந்த மாதிரியாதான் எங்க குடும்பத்துல எல்லாருமே பேசுவோம் அவர்கிட்ட. அந்த மாதிரி ஒரு இது போயிட்டு அவர் போயிட்டாரு பைக்ல. அதுக்குள்ளே அந்த பிரிட்ஜி மேல ஒரு பையன், ராலப்பாடி பையன் முனுசாமின்னு ஒருத்தன் உட்காந்து இருந்தான். அவனை கூப்பிட்டாரு. அவன் ஏறி போய் உக்காந்து போயிட்டாப்புல. நான் உடனே வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தர் வெட்டிட்டாங்கன்னாப்புல. யாரோ வெட்டிட்டாங்க நம்ம மூலியம் இடத்துலயான்னு சொல்லிட்டு நான் ஓடியாரேன். ஒரு ஃபாதர் கை அடிபட்டு வந்துட்டு இருக்காரு. ஏதோ கையில யாரோ விட்டுருக்காங்க போது அவங்க சொந்தத்துலன்னு நினைச்சிட்டு வந்தேன். இல்ல பாடி அங்க இருக்குன்னு அந்த கடையாண்ட இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போறேன். நல்ல கூட்டமா இருந்துச்சு. யாரும் வெளியூர் ஆளுன்னு சொன்னாங்க. அவரு காலையில என்கிட்ட 8 மணி 8:15 இருக்கும் அவர் என்கிட்ட பேசும்போது. அப்போ நான் போன உடனே அவரு ட்ரெஸ்ஸ பார்த்தோன்னே எனக்கு இதுவாகி போச்சு. உடனே இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு, சார் அவரு ராஜேந்திர அண்ணன் சார். என்ன எந்த ராஜேந்திரன்? இல்ல சார் ராஜேந்திர அண்ணன் பேசு. நான் தான் திருப்பினேன். அப்புறம் இன்ஸ்பெக்டர் நான் பேச திருப்பானாரு. நானே திருப்பினேன். அப்புறம் இவரா கேட்டேன். அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் இங்க லோக்கலா கை போட்டு தெரிஞ்சா போல நான் அவனுக்கு தெரியலையா, அவனுக்கு கை போட்டுதான் இட்டு போயிட்டு உள்ள ஒரு பங்கடை, சின்ன கடை. அவர் வெளியே சின்ன ஒரு முல்லை அப்படியே ஒரு முல்லை தார்மாரா. இந்த பதற்றம் ஒருபுறம் இருக்க, கொலையாளிகளை பிடிக்கும் முயற்சியை தீவிரமாக முடுக்கிவிட்டது காவல்துறை. வெகு சீக்கிரம் கொலையாளிகளும் மாட்டிக்கொண்டார்கள். ஆம், காவல்துறை நடத்திய வாகன சோதனையில் கொலையாளிகள் காருடன் பிடிபட்டார்கள். புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணையும் நடந்தது. இந்த விசாரணையில் ஏன் ராஜேந்திரனை அவர்கள் கொலை செய்தார்கள் என்பதும் தெரிய வந்தது. கொலை, கொள்ளை, ஆட்கடத்தல் என
25க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடையவர் கேட் ராஜேந்திரன். இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு ராஜேந்திரன் என்பவரை தெரியும். ஆனால் அவர் ரவுடி என்பது தெரியாது என்றே சொல்கிறார்கள் ஊர்க்காரர்கள். ஆனா அவர் இறந்த பிறகுதான் அவர் கேட் ராஜேந்திரன்றது இந்த ஊருக்கு பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்ன அவர் யாருன்றதே தெரியாது. ராஜேந்திரன்ற ஒரு பேரு தான் தெரியுமே தவிர வேற எந்த ஒரு விஷயமா அவரை பத்தி யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி அந்த மாதிரிதான் இங்க நடந்திருக்காரு. காலையில 5 மணிக்கு வாக்கிங் போவாரு, இல்ல சில டைம் 6-7 மணிக்கு எழுந்து வாக்கிங் போவாரு. ஆனா அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும்னு இந்த ஏரியால யாருமே நினைக்கல. அவர் ஒரு அக்யூஸ்ட்ன்றதும் யாருக்குமே இந்த ஏரியால தெரியாது. பிரபல ரவுடியாக அறியப்பட்ட கேட் ராஜேந்திரனுக்கு எதிரிகள் அதிகம் இருக்கவே சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் கலைஞர் நகரில் குடிபெயர்ந்திருக்கிறார். தன்னை ரவுடியாக காட்டிக் கொள்ளாமல் இதே பகுதியில் வாழ்ந்து வந்த கேட் ராஜேந்திரன் அன்றைய நாளில் மட்டும் எதிரிகளின் பிடியில் இருந்து தப்ப முடியவில்லை. இதை எங்கனாலும் கேட்டுப்பாங்க. அவர் ஒரு 10-15 வருஷம் காலமா எங்குமா சரியா போறதில்ல, வர்றதில்ல. ஏதோ ஒரு தொழில் அவருக்கு சுகர் பேஷண்ட் ஆயிடுச்சு. அப்பப்போ ஒன்னால போய் பாருங்க, ரெக்கார்டெல்லாம் இது பாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் எங்க பார்த்தாருன்னு நீங்களே கூட அந்த ரெக்கார்டு எடுத்து பார்க்கலாம். அவர் எந்த தொழிலுக்கு போறது கிடையாது. அப்போ இருந்திருக்கலாம், ஒரு 25 வயசு கூட இருந்திருக்கலாம். அதெல்லாம் அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் ஒரு கேஸ் கூட இப்ப கிடையாது. மகி என்பவர் தான் இந்த கொலைக்கு மூல காரணம் என்று சொன்னார்கள். கேட் ராஜேந்திரனின் நண்பர் சுப்பிரமணி என்பவரை மகி என்பவர் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் தன் நண்பரை கொலை செய்த கோபத்தில் இருந்த கேட் ராஜேந்திரனுக்கும் மகிக்கும் முன்விரோதம் இருந்து வர அதுதான் கொலையில் முடிந்திருப்பதாக சொன்னார்கள். எங்கேயும் போறதில்ல, வர்றதில்ல. எனக்கு ஆட்டம் என் பசங்க ஆட்டம் வெளியே வருது. அவரோடு தான் இருப்பாரு. ஆனா இதே போல உண்மையாருன்னா ஆனா அவங்க அப்பா கூப்பிட்டாதான் மகியன்ற அவங்க அப்பா கூப்பிட்டு ஒரு பேசினா போல இது இப்போ பள்ளியர் விஷயம் இல்ல எங்க பையன் உங்க பையன் என்னை மிரட்டிங்க இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்றான், இதெல்லாம் நல்லா இல்லப்பான்னு இவர் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அவராண்ட அவங்க அப்பாண்ட. அது சொல்லிட்டு வந்த பிறகு தான் அப்ப இவரு இருந்தா நம்மள பண்ணிடுவானோ தான் அவங்க அப்பாவும் அவங்க பையன்தான். இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான மகி, திருப்பதி, மணிகண்டன், இம்ரான், அப்புன் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்னடா ஜென்டலா சரண்டர் ஆயிட்டு இருக்கிறான். எதுமாதிரி ரிமாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு தண்டனை கொடுக்கல அவனுக்கு. இதே அவனுக்காண்டி எங்க வீட்டுக்காரர் பண்ணிட்டாருன்னா இவரு இட்டு போய் என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க வீட்டுக்காரர் இத்தப்பானா அத்தப்பானா உங்க பழ கேஸ் எல்லாம் இருக்குது, 20 வருஷமா அவன் ரெடியா இருந்தான், இப்படிமா அப்படிமான்னு எனக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு போலீஸே பண்ணிட்டு கூட அது போலதான் பண்ணிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் நம்பி வீட்டுக்கு தான் இருந்திருக்கேன். அவர் எது வெளிக்கார இவ்வளவு மாதிரி தான் நடந்துச்சு. இப்ப அவன் அழகா போய் உடம்புல ஒரு சின்ன அஜி கூட எல்லாரும் அவனை சரண் பண்ணிட்டாங்க. அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா தண்டனை கொடுக்கலன்னா இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பேன். நான் அவ்வளோ படிக்கலன்னா கூட நான் விசாரிச்சு. இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பது கேட் ராஜேந்திரன் குடும்பத்தினரின் வேண்டுகோள். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது. ஏகப்பட்ட வழக்குல தொடர்புடைய கேட் ராஜேந்திரனுக்கு எதிரிங்க அதிகம்னே சொல்றாங்க. இன்னைக்கு பல கொலைகள் நடக்குது, குற்றவாளிகளும் கைது செய்யப்படுறாங்க. ஆனா குற்றங்கள் மட்டும் குறைஞ்ச பாடில்லை. கொலை கொள்ளை வழக்குகள்ல தொடர்பு இருக்கிறவங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் தண்டனை உறுதிதான். ஆனா இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க மேல சட்டம் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா கடந்த வாரம் ஒருத்தர் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனவர் தான் மறுபடியும் பிணமாத்தான் திரும்பி இருக்காரு. அப்படி என்ன நடந்தது? சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையம். வழக்குகளை விசாரிக்கும் இந்த காவல் நிலையமே தற்போது வழக்காகி போயிருக்கிறது. ஆம், இந்த காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டவர் மர்மமான முறையில் இறந்து போனதுதான் அதற்கு காரணம். என்ன நடந்தது? அந்த நபர் ஏன் இறந்து போனார்? களத்தில் இறங்கி விசாரித்து பார்த்தோம். வியாசர்பாடி தாமோதரன் நகர் 3வது தெருவைச் சேர்ந்த துரைசாமி என்பவரது மகன் கோபால்.
2 கொலை வழக்கு உள்பட 8 வழக்குகள் இவர் மீது நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 1 வருடமாக சிறையில் இருந்துவிட்டு வீடு திரும்பியவர் தற்போது மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார். அவரது உடலை வாங்குவதற்காக மருத்துவமனையில் கூடி நின்ற அவரது குடும்பத்தினர் தாழாத சோகத்தை அழுது கொட்டினர். ஜெயில இருந்து இப்பதான் வந்தாரு. ஒரு 2 வாரம் வந்து ஏதாவது மவுடர் பாயிண்டானு எடுத்துன்னு போனாங்க. அவனை ஒரு வருஷம் கழிச்சு தான் 1 வாரம் ஆயிடுச்சு வந்தது. நேற்று வந்து அவங்க அப்பா பாக்குறது வீட்டில் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு மாத்திட்டு போனா. அவ்வளவுதான். இப்ப காலையில வந்து கூட எதுவுமே தெரியாது. இவரு போன வருஷம் 6ஆம் மாசம் புடிச்சிட்டு போனாங்க. இந்த மாசம் 6ஆம் மாசம் வந்தான். போன மாசம் 6ஆம் மாசம் 26ஆம் தேதி வந்தான். வந்து 19 நாள் கூட அவளே என் தம்பி இந்த கதியில ஆக்கி வச்சிருக்கிறாங்க. மகன் ரவுடி என்றாலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடு திரும்பிய பிள்ளை இறந்து போனதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவரது தந்தையால். சவக்கிடங்கையே பார்த்துக் கொண்டு கதறினார். சிறையில் இருந்து வீடு திரும்பி 1 வாரம் மட்டுமே கோபால் வீட்டில் இருந்ததாக சொல்கிறார்கள் அவர்களது குடும்பத்தினர். வந்து உடம்பு எல்லாம் குளிச்சுட்டு நான் போனோம். துணியெல்லாம் பேண்ட்டு சட்டெல்லாம் அழுகா இருந்து இதெல்லாம் தொழில் அப்படின்னா இது என்ன பண்ணிட்டு வெளியே போகாது. சரி அப்பா இந்த பேண்ட் சட்டெல்லாம் ஊற வச்சு நான் காலையில் வந்து துவைக்கிறேன்ப்பா அப்படின்னா துவைக்கின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போனான் அப்படின்னு சொல்லிச்சு. என் பொண்ணு இப்போ வாராம இருப்பா ஐயா போய் பாருப்பா அப்படின்னு அந்த கோயிலாண்ட போய் மணியில் போய் பார்த்தாக்கா அங்கே ஒரு 5-6 பேர் கும்பிட்டா உட்காந்துருந்தானுங்க. உட்காந்து எங்கப்பா கோபால் வந்தானே அப்படின்னா அவன் கோபால் வந்தானே எங்கப்பா அப்படின்னா அவன் வெளியே போய்க்கிறான் வருவான் நீ வீட்டுக்கு போ நீ வீட்டை போய் சாப்பிட்டு பாரு அவன் வெளியே போய்க்கிறான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவனுக்கு சொன்னானுங்க. சரி நான் கூட போய் சாப்பிட்டு போட்டேன் யாரா எனக்கு தெரியும். இப்போ சாயங்காலம் அது மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட அடிச்சு கொண்டுட்டாங்க. இப்பதான் துணி துவைக்கிறேன் நான். இப்போ அந்த வேலைக்கு போட்டு அந்த பேண்ட் சட்டை பண்ணி எல்லாம் சாந்தி எல்லாம் நான் துவைச்சிக்கிறேன். அடிச்சிருக்கிறாங்கம்மா. தப்பு செய்ய போனா அதுக்கு பப்ளிக் அடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க சார். இது பப்ளிக் அடிக்க மாட்டாங்க சார். அவன் தப்பு செய்யறவன் தான் இல்லன்னு சொல்லல. அதுக்குன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. முதல்ல ஒரு வாட்டி வந்தாங்க வீட்டை பூந்து அடிச்சு காலை உடச்சிட்டு போனாங்க. இது கிடையாது சார். இது ஏதோ பண்ணிருக்கிறாங்க. லாரி லோடு வேலைக்கு சென்று வந்தவர் ரவுடியான கதையையும் சொன்னார்கள். அவர் வேலை செஞ்சிருந்தாரு. மூலக்கடையில வேலை செஞ்சிருந்தாரு. லாரி லோடிங் இரும்பு லோடிங் பண்ணிருந்தாரு. அந்த வேலை செய்யும் போதே வந்து பிடிக்க பார்த்தாங்க. பிடிக்க கேஸ்ன்னு ஈத்துன்னு போய் அந்த வேலையும் போச்சு அவனுக்கு. கோபால் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்பது அவர்களது குடும்பத்தினர் கூறும் குற்றச்சாட்டு. போலீஸ் நடவடிக்கை எடுத்தா தான் இது நடக்கும். இல்லன்னா வேற 3வது 5வது தடவை ஆகிப்போச்சு. இந்த மாதிரி போலீஸ் மேல நடவடிக்கை எடுத்தாலும் ஆகணும். காவல்துறையினரால் தான் கோபால் கொல்லப்பட்டதாக அவரது குடும்பத்தினர் சொன்னாலும் இந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பதற்கு காவல்துறை கூறிய விளக்கங்களோ வேறு. 15/7/2014 அன்று இரவு கொடுங்கையூர் ராஜரத்னம் நகரில் பொதுமக்களிடம் தகராறு செய்து கொண்டிருந்த கோபாலை விசாரணை செய்திருக்கிறது போலீஸ். பார்த்திபன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரிலும் கோபாலை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 16/7/2014 அன்று கோபால் உடல்நிலை பாதிப்பால் காவல் நிலையத்தின் கழிப்பறையில் இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. அவன் மேல 2 கொலை கேஸ் இருக்குது. அவனே ஒத்துக்கணும். கலெக்டர் ஆபீஸ்ல போர்டு பாஸ் பண்ற இடத்துல அவனே ஒத்துக்கணும். ஆமா சார் என் மேல 2 கொலை கேஸ் இருக்குதுன்னு அவனே ஒத்துக்கணும். இந்த கொலை கேஸ் இருந்தா கூட என் தம்பியை பிடிச்சா கூட எத்தனையோ வாட்டி பிடிச்சிருக்கிறாங்க. என் தம்பியை அடிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த அளவுக்குலாம் அடிச்சு என் தம்பியை சாவடிக்கிற அளவுக்கு பண்ணல. அவன் எத்தனையோ போலீஸை தடுத்து விட்டு கூட ஓடி இருக்கிறான். ஆனா இந்த வாட்டி திட்டம் போட்டா இது சதியே. கோபால் மர்மமான முறையில் இறந்தது தொடர்பாக தற்போது காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சரும் உறுதியளித்திருக்கிறார். கோபால் இறப்பு அவர்களது குடும்பத்தையே தற்போது நிலைகுலையச் செய்திருக்கிறது. விசாரணையின் முடிவிலே என்ன நடந்தது என்பது பற்றி முழுமையாக தெரிய வரும்.
கொலை கொள்ளைன்னு பல வழக்குகள்ல தொடர்புடைய கோபால் சமீபத்துலதான் ஜெயில இருந்து வெளியில போயிருக்காரு. இந்த நேரத்துலதான் அவரை மறுபடியும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க காவல்துறையினர். கோபால் மர்மமான முறையில கழிப்பறையில இறந்து கிடந்ததா சொல்றாங்க. விசாரணையுடைய முடிவுல தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. சந்தேகத்தின் அடிப்படையில ஒருவர் கைது செய்யப்படுவதை சட்டம் எப்படி பார்க்கிறது? அப்படி கைது செய்யப்படும் நபர் அவருடைய தனி மனித உரிமையோ அவருடைய சுயமரியாதையோ பாதிக்கப்பட்டுள்ளதாக நினைத்தால் சட்டத்துல அவருக்காக உள்ள பரிகாரம் என்ன? எந்த ஒரு குற்ற வழக்கிலையும் போலீசார் புகாரை அடிப்படையாக கொண்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யறாங்க. அப்படி பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் பொழுது போலீசாருக்கு கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில இந்த நபர்கள் தான் இந்த குற்றச்செயலை புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்கள போலீசார் விசாரிச்சு கைது செய்யறாங்க. அப்படி கைது செஞ்சு அந்த குற்ற பின்னணிக்கு பின்னாடி வேறு நபர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கிற அடிப்படையில் விசாரிச்சு அப்படி நபர்கள் இருந்தா அவங்களையும் போலீசார் கைது பண்றாங்க. சில வழக்குகள்ல யார் காரணமா இருப்பாங்க அப்படிங்கறது தெரியாத பட்சத்துல போலீசார் அவங்களுடைய விசாரணை வளையத்துல அந்த வன்மத்துக்கான காரணம் என்ன, அந்த குற்றச்செயலுக்கான பின்னணி என்னங்கறத விசாரிச்சு போலீசாருக்கு சந்தேகம் ஏற்படக்கூடிய இல்ல புகார்தாரர் ஒரு குடும்பத்தார் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அடிப்படையாக வச்சு யார் யாரெல்லாம் காரணமா இருப்பாங்களோ அப்படிங்கிறவங்க கூட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது அது சந்தேகத்தின் அடிப்படையில எந்த விதமான ஆதாரம் இல்லாத சூழலாக இருக்கும். ஆனால் போலீசார் அப்படி சந்தேகப்பட்டு விசாரிச்சாலும் சரி, அப்படி விசாரிக்கும் பொழுது அந்த குற்றச்செயலுக்கு அவங்களுக்கு காரணம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் பட்சத்துல அவங்கள கைது செஞ்சு அவங்க நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. தான் கைது செய்யப்பட்ட வழக்குல அந்த குற்றச்செயலுக்கு தனக்கு எவ்விதமான சம்பந்தமும் இல்லாத சூழல்ல வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில ஆதாரமின்றி தான் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறத கருதக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட நபர் ஜெயில இருந்து அந்த ஜெயில் கண்காணிப்பாளருடைய அனுமதி பெற்று அவர் புகார் அளிக்கலாம் சம்பந்தப்பட்ட நடுவர் நீதிமன்றத்திற்கு. அது தவிர மனித உரிமை ஆணையத்தில் அவர் புகார் கொடுக்கலாம். தான் எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில கைது செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறத அவர் புகாராக அளிக்கலாம். இது தவிர பிசி மற்றும் எஸ்சி இது அமைப்புகளுக்காக இருக்கக்கூடிய அந்த கமிஷன்ல அவங்க புகார் அளிக்கலாம். அப்படி புகார் அளிக்கப்படும் பொழுது அந்த எந்த காவல்துறை அதிகாரி மேல புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது தொடர்பாக சரியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர் உண்மையிலேயே கடமையை மட்டும்தான் செஞ்சிருக்கிறாரா இல்ல அவர் உள்நோக்கத்தோடு வேண்டுமென்றே இந்த நபரை பாதிப்புக்கு உள்ளாக்கணும், அவருடைய தனி மனித உரிமைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில செயல்பட்டிருக்கிறாராங்கிறத அந்த அமைப்புகள் எல்லாம் கண்காணிக்கின்றன. அது தவிர அந்த நபர் பாதிக்கப்பட்ட நபர் இழப்பீடு கோரி உயர்நீதிமன்றங்கள்ல ரிட் மனு தாக்கல் செய்யலாம். அரசாங்கத்தையும் ஒரு பார்ட்டியா போட்டு அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் யாரோ அந்த உயர் அதிகாரிகள் மீது ரிட் மனு தாக்கல் செய்யலாம். இது தவிர சம்பந்தப்பட்ட நடுவர் நீதிமன்றத்தில் பிரைவேட் கம்ப்ளைண்ட் 200 சிஆர்பிசில ஒரு குற்ற மனு வழக்கு ஒன்று தொடுத்து அந்த வழக்குல எப்படி தான் கைது செய்யப்பட்டோம், இந்த வழக்குல சம்பந்தமே இல்லாத பொழுது அத்துமீறி காவல்துறை அராஜகமாக செயல்பட்டு விட்டது அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்க புகாராக அளிக்கிறாங்க. அப்படி அந்த நீதிமன்றங்கள்ல கொடுக்கக்கூடிய புகார் இல்ல உண்மை இருக்கும் பட்சத்துல ஒருவேளை அந்த காவல்துறை அதிகாரிகள் அத்துமீறி செயல்பட்டு ஒரு தவறான கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற சூழல்ல அதுக்கு துறை ரீதியாக அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்யப்படுவதும் இழப்பீடு வழங்கப்படுவதும் மற்றும் அந்த குற்றச்செயல் உண்மையாக இருக்கும் பட்சத்துல அது வலிமையாக இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படுவதும் நடந்து வருகிறது. ஆனாலும் கூட காவல்துறை அதிகாரிகளை பொறுத்தவரை அவர்கள் அவுட் ஆஃப் குட் ஃபெய்த் அவங்க தங்க கடமையை செய்யும் பொழுது எந்த உள்நோக்கம் இல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய எந்த செயலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில கான்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு அதிகாரம் அளித்திருக்க காரணத்தினால் அவர்கள் எடுத்த ஒரே விஷயத்துல அவங்க கைது பண்ணிட்டாங்க, ஆகவே அவங்க இழப்பீடு கோரணும் அப்படிலாம் சட்டம் பார்ப்பதில்லை. காவல்துறை அதிகாரிகள் கண்ணியமாக சட்ட ரீதியாக எந்த உள்நோக்கம் இல்லாமல் செயல்படும் போது அவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பை சட்டம் வழங்குகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.